வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி டாக் சேனல். ஐம் டாக்டர் அஜிதா தனலட்சுமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குழந்தைங்களுக்கு தலை நெத்தி இந்த ஏரியா மட்டும் ரொம்ப ஹீட்டாக இருக்குது, சூடாக இருக்குது. ஆனால் தெர்மாமீட்டரில் டெம்பரேச்சர் செக் பண்ணுறப்ப நார்மலாக இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக குழந்தைங்களுக்கு பெரியவங்களை விட 0.5லேருந்து 1 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் டெம்பரேச்சர் எப்பொழுதுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ எப்படினாலுமே பெரியவங்களா இருந்தாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் சரி, அவங்க பாடியில் உருவாகிற அந்த வெப்பத்தை வெளியேற்றி தான் ஆகணும். பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் பாடி டெம்பரேச்சர் எப்படி மெயின்டைன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் வழியாக வேர்வை மூலமாக வெளியேறிடும். அதே இது குழந்தைங்களுக்கு வெப்பம் வெளியேறதுக்கான மேக்சிமம் அந்த ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைப்பகுதி தான். அதனால தான் குழந்தைங்களுக்கு எப்பொழுதுமே தலை கொஞ்சம் பாடியை விட சூடாக இருக்கிற மாதிரியே இருக்கும். தலைப்பகுதியிலும் நெத்தி பகுதியிலும் அதிகமான பிளட் சப்ளை இருக்கும், பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். இதனாலையும் நமக்கு அந்த பகுதிகள் எல்லாமே ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட குழந்தைங்களுக்கு தலைப்பகுதி, அதாவது இந்த உச்சி பகுதி இந்த அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிருக்காது, எலும்புகள்லாம் அந்த அளவுக்கு ஃப்யூஸ் ஆகிருக்காது. இதனாலையும் அந்த பிரெயின்லேருந்து வர்ற அந்த சப்ளை, பிளட் சப்ளைலேருந்து வர அந்த வெப்பம் தலைப்பகுதி வழியாக தான் வெளியேறும். இதனால தான் பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு நெத்தி பகுதியும் தலைப்பகுதியும் ஹீட்டாகவே இருக்கும். ஒரு சில நேரத்தில் நம்ம பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால கூட குழந்தைங்களோட தலைப்பகுதியும் நெத்தி பகுதியும் சூடாக இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்கள ஃபுல்லாகவே ட்ரெஸ் போட்டு கவர் பண்ணிடுவாங்க. கைக்கு க்ளவுஸு, காலுக்கு க்ளவுஸு, சாக்ஸு அதெல்லாமே போட்டு நீட்டாக கவர் பண்ணி வச்சுருவாங்க. அந்த குழந்தையோட முகத்துலேயும் தலையிலையும் நெத்தி மட்டும்தான் எக்ஸ்போஷர் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் பாடியோட ஹீட் வெளியேற்ற முடியாமல் நீங்கள் அப்படி கண்ட்ரோல் பண்ணுறனால என்னாகும் அப்படின்னா, தலைப்பகுதி நெத்தி பகுதி தான் சூடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில நேரத்தில் குழந்தை தூங்கி எழுந்ததும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தூக்கும்போது தலையோட பின்பகுதி சூடாக இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல குழந்தை ரொம்ப நேரமாக படுத்திருக்கிறனால அந்த இடத்துல பாடி ஹீட் ஆகுறது நார்மல் தான். ஒரு சில மெத்தைகள், குழந்தை படுத்திருக்கிற மெத்தைகள் கூட அந்த ஹீட்டை அதிகப்படுத்தலாம். குழந்தை தூங்கி எழுந்ததும் பார்த்தீங்கன்னா, அந்த பெட்டும் அந்த குழந்தையோட ஸ்கின்னும் டச் ஆகிருக்கிற இடத்துல டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம தொட்டு பார்க்கும்போதே நமக்கே தெரியும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த மெத்தையை மாற்றிட்டீங்க அப்படின்னாலே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். மழைக்காலங்கள், குளிர்காலங்களில் நம்மளோட கைகள் கொஞ்சம் ஜில்லுன்னு தான் இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம குழந்தைய தூக்கும்போது அவங்களோட ஸ்கின் ரொம்ப சூடாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் நார்மல் தான். எப்போதுமே நம்ம தொட்டு பார்த்து அவங்களுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, சூடாக இருக்குது அப்படின்னு நம்ம கணிக்கக்கூடாது. தெர்மாமீட்டரில் நம்ம வச்சு பார்த்து 98.6க்கு மேலே இருக்குது டெம்பரேச்சர் அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஃபீவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிச்சிக்கலாம். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா, குழந்தை ஒரு மாதமாக இருக்கும்போது இருக்கிற அந்த தலை சூடுக்கும் 2வது, 3வது, 4வது மாதத்தில் குழந்தையோட தலையை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூடாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட பேசல் மெட்டபாலிக் ரேட் ஃபஸ்ட்டு மந்த் இருக்கும்போது விட கம்பேர் பண்ணச்சில் 2nd, 3rd, 4th மந்த்தில் இன்க்ரீஸ் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை எப்போல்லாம் ஆக்டிவாக இருக்காங்களோ அப்போல்லாம் ரொம்ப அதிகமாக சூடாக இருக்கிற மாதிரியே இருக்கும். குழந்தைங்க ரொம்ப பயங்கரமாக ஆக்டிவாக கையை காலை உதச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடிட்டு இருக்கிற டைமில் நீங்கள் பார்த்தீங்க, தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட தலைப்பகுதி, நெத்தி பகுதி ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் உடனே பயந்து போய் தெர்மாமீட்டரை வச்சு டெம்பரேச்சர் பார்ப்பீங்க, அப்போ நார்மலாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மந்த்தை கம்பேர் பண்ணச்சில் 2nd, 3rd, 4th மந்த்தில் அவங்களோட ஆக்டிவிட்டியும் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் அவங்களோட பேசல் மெட்டபாலிக் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாமே நார்மல் தான். குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கும் போதோ இல்லை ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நெத்தியை தொட்டு பார்த்தீங்க, தலையை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுவும் நார்மல் தான். குழந்தைங்களுக்கு சளி, இருமல் இருக்கும்போதும் குழந்தைங்களோட நெத்தி, தலை இதெல்லாம் சூடாக தான் இருக்கும். நம்மளோட நார்மல் பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். இதுக்கும் மேலே நீங்கள் தெர்மாமீட்டரில் டெம்பரேச்சர் பார்க்குறப்ப 99 போகுது, 100 போகுது, 101 போகுது, இந்த மாதிரி அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சிறப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி தான் ஆகணும். ஒரு வேளை குழந்தை நார்மலாக இருக்காங்க, ஆக்டிவாக இருக்காங்க, ஃபீடிங் எடுத்துக்கிறாங்க, வாமிட்டிங் எதுவும் இல்லை, இந்த மாதிரி சமயங்களில் நெத்தி, தலையை தொட்டு பார்க்கும்போது சூடாக இருக்குது அப்படின்னா தெர்மாமீட்டரில் 98.6க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த ஒரிப்படைக்க தேவையில்லை, எந்த மருந்தும் கொடுக்க தேவையில்லை. ஒருவேளை குழந்தை டல்லாக இருக்காங்க, வாமிட்டிங் இருக்குது, ஃபீடிங் எதுவும் எடுத்துக்க மாட்டேங்காங்க, அழுதுகிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் குழந்தைகள் டாக்டர்கிட்ட போய் காமிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.